டைரக்டர் ராமோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க 7 கடல் 7 மலை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நிவின் பாலி, சூரி, அஞ்சலிலாம் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராமோட இயக்கத்தில் இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்குது. படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக படம் மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுந்தர்சியோட இயக்கத்தில் விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் விஷால் சந்தானம் நடிப்பில் ரீசெண்டாக பொங்கல் முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மதகஜராஜா. படம் எதிர்பார்த்ததை விட வசூல் அதிகமாக வந்திருக்கு. படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 45 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் அக்ஷய்குமாரோட அஃபிஷியல் கண்ணப்பா படத்தோட போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கண்ணப்பா படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இது ஒரு இந்தியாவோட பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. இந்த படத்தில் விஷ்ணு மஞ்சு அவர்கள் லீடாக நடிக்கிறாரு. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து டிஃப்ரெண்ட் கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டுட்டாங்க. இன்றைக்கி அக்ஷய்குமாரோட லார்ட் சிவாவோட கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 2025 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போது அக்ஷய்குமாரோட அஃபிஷியல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. மலையாள நடிகர் மோகன்லாலோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பரோஸ். படம் 3Dயில் தேட்டரில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இப்போ அஃபிஷியலாக 2Dயில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா OTT ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை மோகன்லால் அவர்களே இயக்கியிருக்காரு. இந்தி லாங்குவேஜை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் ஜனவரி 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சந்தானம் நடிப்பில் தில்லுக்கு துட்டுவோட நெக்ஸ்ட் லெவல் அஃபிஷியல் அப்டேட்ஸ் நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவலோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகுது. இதில் சந்தானம் கூட இணைஞ்சி கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் செல்வராகவன் நடிச்சிருக்காங்க. இந்த காம்போ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தில்லுக்கு துட்டு அடுத்த பாகத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்னிங் 10 மணிக்கு நாளைக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நிறம் மாறும் உலகில் படத்தோட அஃபிஷியல் ஃபுல் ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டதா தெரிவிச்சிருக்காங்க. படத்தில் பாரதி ராஜா, நட்டி, ரியோ மற்றும் சாண்டிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டதா படக்குழுவினர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஹரிபாஸ்கர் மற்றும் லாஸ்லியா நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படம் ஜனவரி 24ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படத்தோட தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸ் ரெஜ்ஜன் மூவிஸ் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் ரீசெண்டாக கூட ஒரு சிங்கிள் வெளியிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது விடாமுயற்சி படம். இப்போது இந்த படம் தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் பை ரெஜ்ஜன் மூவிஸ்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ரெஜ்ஜன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதுனாலே கண்டிப்பாக அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட் விடாமுயற்சி படத்துக்கு கிடைக்கும். படம் எந்த அளவுக்கு டே 1ல் வசூலாக போகுது, விடாமுயற்சி படத்துக்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.